இந்த உலகத்திலேயே பெஸ்ட் குக் யாரு? அம்மா தான் சார். எப்படி சொல்றீங்க? ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு வள்ளிஸ் கிச்சன். நாம் இந்த வீடியோவில் நண்டு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நண்டு 1/2 கிலோ, சீரகம் 1/2 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, காய்ந்த மிளகாய் 4, இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை கறிவேப்பிலை சிறிதளவு, தேங்காய் துருவல் 1/2 கப், உப்பும் எண்ணெயும் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போது நண்டை நல்லா சுத்தம் செஞ்சு நல்ல தண்ணியில் கழுவி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் 1 கப் தண்ணீர் விட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நண்டு 10 நிமிஷத்தில் வெந்து தண்ணி வற்றின பின்னாடி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளி இது 2ஐயும் நறுக்கி வச்சுக்கோங்க. தேங்காய் துருவலை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய அடி கனமான பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் விட்டு காஞ்ச பின்னாடி சீரகம் கறிவேப்பிலை போட்டு அது பொரிஞ்சு வந்த பின்னாடி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் தக்காளி, மிளகாய், உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அது கூட அந்த சில்லி பவுடர், மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அது கூட அந்த வேக வச்ச நண்டு சேர்த்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த அரைச்ச தேங்காய் விழுதை அதில் சேர்த்துருங்க. கொதித்து மசாலா வாடை அடங்கின பின்னாடி கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடுங்க. சுவையான நண்டு கிரேவி ரெடி. தேங்க்யூ வீவர்ஸ்.